ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர் அனைவருக்கும் பராபவ தமிழ் புத்தாண்டின் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டில் நீங்கள் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற சகல சௌபாக்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து காத்தல்வாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14 நாள் 2026 செவ்வாய்க்கிழமை சுமார் காலை 9:32 மணிக்கு சூரிய உதயாதி 8:26 நாளைக்கு ரிஷபலக்னம் செம்ம நவாம்சத்தில் மங்களகரமாக பராபவ வருஷம் பிறக்கிறது. இந்த வருஷத்தில் உள்ள மிகப்பெரிய கிரக பேச்சிலை வைத்து தான் இந்த பராபவ வருஷத்தை ஆண்டிய பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டில் நடக்க இருக்க மிகப்பெரிய கிரக பேச்சுகள் என்றால் குரு பகவானும் ராகு பகவானும். குரு பகவான் வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1/6/2026 திங்கட்கிழமை இரவு 1:50 மணிக்கு சூரிய உதயாதி 49.44 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு செல்கிறார். ஐப்பசி மாதம் சனிக்கிழமை 31/10/2026 சனிக்கிழமை பகல் 2:02 மணிக்கு சூரிய உதயாதி 14.33 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு செல்கிறார். தை மாதம் 10ஆம் தேதி, அதாவது 24 ஜனவரி 2027 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:32 மணிக்கு சூரிய உதயாதி 46.55 நாழிகை அளவில் திருக்கணித குருப்படி குரு பகவான் வக்ரகதியில் சிம்மராசிக்கு கடகராசிக்கு திரும்புகிறார். ராகுகேது பகவான் அடுத்த மிகப்பெரிய கிரக பயிற்சியாக அமைகிறது. கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5, 2026 சனிக்கிழமை இரவு 10:33 மணிக்கு சூரிய உதயாதி 40.14 நாழிகை அளவில் திருக்கணிதப்படி ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு, கேது பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த கிரக பயிற்சிகளை வைத்து இந்த பிரபாவ வருட பலன்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு பிறக்கும் பிரபாவ ஆண்டு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தோடு பெறுகிறது. எனவே எதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, சனியோடு செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. எனவே இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி கொஞ்சம் அமைதி குறைவாகவே இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. சனிக்கிழமை தோறும் சனிக்கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் ஓரளவு உங்கள் பிரச்சனைகள் குறையும். இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் ஏற்கனவே சொல்கிறபடி 2 முறை பேச்சு அறிகிறார். முதலில் கடகத்தை சஞ்சரித்து உச்சம் செய்கிறார். பிறகு குருவுக்கு ஒரே குருவாக மாறுகிறார். அதன் பிறகு சிம்மத்தில் அதிசாரமாக சஞ்சரித்து ஜென்ம குருவாக வரப்போகிறார். எந்த இடத்தில் குரு வந்தாலும் அதன் பார்வைக்கு பலம் அதிகம் என்பதால் கவலைப்பட வேண்டாம். அதுக்கு அடுத்ததாக இந்த ஆண்டு ராகுகேது பயிற்சிகள் நிலவிருக்கிறது. உங்கள் சுயஜாதக அடிப்படையில் அந்த பயிற்சிகளை நாம் தனிப்பட்ட முறையில் பலன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார். அவ்வாறு செல்கின்ற குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகிறது. உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதிவதால் அச்சமின்றி வாழ அடித்தளமாகியும் என்றாலும் விரய குருவாக இருப்பதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். தாய் வழி ஆதரவு உண்டு. பழைய வாகனங்கள் பழுதானதை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு முன்வருவீர்கள். பிள்ளைகளின் எதிர்காலத்தை நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். ரண சிகிச்சை செய்வதால் சாதாரண சிகிச்சையிலே நோய்கள் குணமாகும். பிற நலன் கருதி எடுத்த முயற்சிகள் ஆதாயம் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை அமையும். சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பிடிக்க முயல்வீர்கள். வருமான பற்றாக்குறை அகல புதிய முயற்சி செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் கிட்ட சலுகைகள் கொடுப்பீர்கள். குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் பதிவதால் பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு யோகம் இப்பொழுது வந்து சேரும். போட்டி கடை வைத்தவர்கள் விலகுவார்கள். பொதுவாழ்வில் ஏற்பட்ட வீண்பலிகளாகலும் எதிர்காலத்தை பற்றிய மனப்பாயலமாகலும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட செய்ய எடுத்த முயற்சிகள் பலன் தரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரும். சிம்மராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது அதன் பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களில் பதிகிறது. உங்கள் ராசியிலேயே குரு சஞ்சரிப்பதால் அதை ஜென்ம குரு என்று சொல்வார்கள். உங்களை பொறுத்தவரை இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை வரலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நற்பலன்களும் வந்து சேரும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குருவின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபறக்கும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற
தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். ஒரு சிலருக்கு அரசு விருதுகள் கிடைக்கும் யோகம் உண்டு. நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். வியாபார போட்டிகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாள்வீர்கள். குருவின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும். பொருள் சேர்க்கை உண்டாகும். பொருளாதார நிலை திருப்தி தரும். பெற்றோர்களின் ஆதரவு தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க சிந்தனை மேலோங்கும். பணிபுரியும் இடத்தில் ஊதிய உயர்வும் கேட்ட சலுகைகளை கிடைக்கும். உத்தியோகத்திலிருந்து விரும்பிய ஓய்வு பெற்று வெளியில் வந்து சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செஞ்சறிந்து வந்த ராகு 6ஆம் இடத்திலும், ஜென்மராசியில் செஞ்சறிந்த கேது 12ஆம் இடத்திலும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாற இருக்கிறார். 6ஆம் இடத்தில் 1.5 ஆண்டு கால ராகுபகவான் சஞ்சரிக்கும் பொழுது மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். மதிப்பு மரியாதையும் உயரும். எதிலும் உங்கள் திறமையின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தால் சில நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அந்த விஷயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய திறமை. இது போன்ற நேரங்களில் வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றை கவனம் செலுத்தலாம். புதிய கூட்டாளிகளால் தொழில் லாபம் குவியும். இக்காலத்தில் உறவினர்கள் வகை உருவாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஞாயிறு தோறும் சிவன் உமன் அதாவது உமா மகேஸ்வர பூஜை செய்வது நல்லது. குரு கவசம், சிவபுராணம் படிப்பது, வழிபாடு செய்வது காரியங்களில் வெற்றி கிடைக்க வழிவகுக்கும். மேலும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைப்பதும், சனிக்கிழமை அன்று திருநள்ளாறு சென்று வழிபடுவதும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு 55% நன்மைகளை பெற்றுக் கொடுப்பது உறுதி. இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் எல்லா ஆண்டுகளும் உங்களுக்கு நல்ல சௌபாக்கியங்களை தந்து என் அப்பன் செந்தன் முருகன் உங்களை காப்பாற்றுவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.